போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவன்புடன் இந்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். இந்த வீடியோ பதிவேற்றம் செய்வது இன்றைய காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் கோவை பேரவைக்கும் எனக்கும் கடந்த ஒரு மாத காலமாக பணிப்போர் நடக்கிறது. அது நான் இதுவரை யாருக்கும் சொல்லவில்லை. அந்த விவரம் என்னவென்றால், ஏனென்றால் இன்று கோவை பேரவையில் நிர்வாகக் குழு கூட்டப்பட்டு அந்த நிர்வாகக் குழுவில் எனக்கு அந்த சட்ட ஆலோசகர் பதவி ரிமூவ் செய்யப்படும் என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பி பொதுக்குழு கூட்டி அந்த சட்ட ஆலோசகர் பதவியை எடுத்து விடுவது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். இது சம்பந்தமாக ஒரு சில பதிவினை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சங்கங்கள் பல உருவாக வேண்டும். அந்த சங்கங்கள் கோவை பேரவையில் இணைய வேண்டும். மெம்பர் உறுப்பினர் 4000 பேர் இருந்தது, 20,000 ஆச்சு, அது 30,000 ஆக வேண்டும். நிறைய சங்கங்கள் உருவானதான் நமக்கு மிக பெருந்த நிதியை சமாளிக்க முடியும் உச்சநீதிமன்றத்தில் என்பது நமக்கு கடந்த கால வரலாறு. இப்போது பல்வேறு வழக்குகள் நம்ம தொடுக்கிறோம். செட்டில்மெண்ட் வழக்கு 12(3) 4 செட்டில்மெண்ட்டு, ஃபண்டு கேஸு, 2W அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ், டி அரியர், இன்னும் டெர்மினல் பெனிஃபிட் ரிட்டையர் ஆனால் கொடுக்கறதில்ல வருஷக்கணக்கு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அப்போது நிறைய சங்கங்கள் இருந்து நிறையா உறுப்பினர் இருந்தால் தானே சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இதுதான் கான்செப்ட். இதில் மாறி மாறி சங்கங்கள் பிரியக்கூடாது, எங்கள் பர்மிஷன் வேணும், பிரிஞ்சால் அங்கே சேர்க்க மாட்டோம், இந்த இஷ்யூ தான் இப்போ ஓடுது. அப்புறம் எந்த கேட் மீட்டிங் போட்டாலும் எங்கள் பர்மிஷன் வேணும். நேற்று நான் குறிப்பாக 4 ஊர் சென்றேன். காலையில் 10 மணிக்கு விருதாச்சலம், 12 மணி வடலூர், 2 மணி உளுந்தூர்பேட்டை, 5 மணி விழுப்புரம். மிக சிறந்த வரவேற்பு. 700க்கும் மேற்பட்டவர்களை 4 மீட்டிங்கில் பார்த்தேன். 150 உறுப்பினர் சேர்ந்தார்கள். நிதி வசூல் 4 இடத்துலையும் கிடைச்சிது. இதே மாதிரி பல இடங்களில் போய் பல மெம்பரை பார்த்து சேர்த்தா தானே நம்ம ஒரு பெரிய நிதி சுமையை கேஸ் நடத்த முடியும். இது ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஆனால் இதுக்கு எதிராக அவர்கள் 2 வார காலமாக எனக்கு பல கட்டுப்பாடுகள் விதித்தார்கள். இந்த கட்டுப்பாடுகள் எனக்கு கிடையாது. கேட் மீட்டிங் ஆகட்டும், இல்லை அவங்கள கேட்டு தான் சங்கம் பிரிக்கணுன்றதும், அந்த சங்கங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்வதும் அவர்களுடைய சுயநலம். என்ன சுயநலம் என்றால், அவர்கள் அனைவரும் கோவை பேரவையில் ஆல்ரெடி உறுப்பினராக இருந்து பிரிகிறார்கள். அதை பிரிவது அவங்களால் தாங்க முடியவில்லை. அது காரணம் என்னவென்று எனக்கும் தெரியாது. அதுதான் இஷ்யூ. இதை எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்று என்னிடம் டிஸ்கஸ் பண்ணி செய்கிறத விட்டுட்டு எனக்கு எதிராக 93,000 பேருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையானாலும் பரவாயில்லை, ஆனால் சிங்காரத்தை கோவை பேரவையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. ஸோ இதை மனசில் வச்சு தான் 2 வாரத்துக்கு முந்தைய நான் ஒதுங்கினேன். ஆனால் அனைவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்று திரும்ப உள்ளே வந்தேன். ஆனால் அது வந்தது எவ்வளோ தவறு என்று இன்று புரிந்துவிட்டது. அசிங்கப்படுத்தி விட்டார்கள். வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் வழக்கு நடத்தி 900 கோடி வருஷத்துக்கு டிஏ உயர்வு வாங்கி கொடுத்த எனக்கு அவர்கள் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். ஏன் உங்கள் பதவியை நீக்கக்கூடாது? இதற்கு பதிலளிக்கும் வகையாக அவர்களுடைய எண்ணம் ஒன்று தான். யாருக்கும் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, எங்களுக்கும் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, கோவை பேரவைக்கு எதிராக சிங்காரம் வேலை செஞ்சுட்டார், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் அவங்களுடைய முடிவு. நான் சொல்கிறேன், இப்போது 93,000 பேருடைய நலனை கருதி நான் நடத்தி கொண்டு இருக்கிற நடத்த போகிற அனைத்து வழக்குகளையும் நடத்தி 93,000 பேருக்கும் அடுத்த 2-3 காலத்திற்குள் அரசு ஊழியர்களுக்கு இணையாக அனைத்து பலன்களையும் பெரும் நோக்கத்தோடு நாம் தமிழகம் முழுவதும்
சங்கங்கள் ஆரம்பிப்போம். 2-3 மாதங்களுக்குள் மிக பெரிய அளவில் பதிவு செய்வோம். அவை அனைத்தையும் நாம் ஒரு பேரவையாக டிசம்பர் மாதம் பதிவு செய்வோம். அந்த பேரவையை வைத்து அதிக உறுப்பினர்களை 50,000 60,000 வரை உயர்த்துவோம். அவர்களிடம் ஒரு ரூ. 500 1000 நிதியை பெற்று உச்சநீதிமன்றம் வரை வழக்காடி அனைத்து பலன்களையும் பெற்றுக் கொடுக்க நான் இன்னும் ஒரு பேரவை ஆரம்பிப்பது என்ற எனது முடிவுக்கு ஒரு பெருவாரியான ஓய்வு ஊதியர்கள் ஒத்துழைப்பு அளித்தால் பெருவாரியான சங்கங்கள் தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்பட வேண்டும். என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணவும். ஆல்ரெடி எந்தெந்த ஊரில் பதிவு பண்ணி இருக்காங்களோ, நம்மளோட இணைய விரும்புகிறார்களோ அவர்கள் எனக்கு அந்த பொறுப்பாளர்கள் ஆல்ரெடி சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இவை அனைத்து பர்டிகுலர்ஸும் 3 மாத காலத்துக்குள் முடிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் ஒரு புதிய பேரவை, அரசு போக்குவரத்து ஓய்வு ஊதியர்கள் நலப்பேரவை, நாம் அரசு ஊழியர்களுக்கு இணையாக அனைத்து பலன்களையும் பெறுவதற்கான நம் உரிமைகளை நிலைநாட்டவும் உறுதி கொள்வோம். அனைவரும் ஒன்றுபடுவோம். இனி சுயநலமாக செயல்படும் கோவை பேரவை நிர்வாகிகளிலிருந்து நாம் வெளியேறுவோம். நன்றி. ஒன்றுபடுவோம். ஒரு புதிய பேரவையை உருவாக்குவோம். வழக்கு நடத்துவோம். அனைத்து பலன்களையும் பெறுவோம். நாம் உறுப்பினர் எண்ணிக்கையை 50,000 இப்போது ஆரம்பித்தாலும் மார்ச் மாதத்துக்குள் 50,000 ஆக்கப்படும். தமிழகம் முழுவதும் எப்படி நான் 4 ஊர்களுக்கு நேற்று சென்று மெம்பர் உறுப்பியை அதிகப்படுத்தினானோ அதே மாதிரி அடுத்த 6 மாதங்களுக்குள் நம் உறுப்பினர் சேர்க்கை புதிய பேரவை, அதாவது புத்துணர்ச்சியோடு உதயமாகிறது. அனைவரும் ஆதரவு தருவீர்கள். நாம் அனைத்து பலன்களையும் ஓய்வு ஊதியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையாக டிஏ வருடம் உயர்வு பெறுவோம், அரியர் பெறுவோம், அப்புறம் பே கமிஷன் வாங்குவோம். அனைத்து டிஏ செட்டில்மெண்ட் பெனிஃபிட்டும் அனைத்தும் 13 பெறுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவோம். ஓய்வு பெற்றவர்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட் கொடுக்கறதில்லை, அதுக்கும் புது வழக்கு ஃபைல் பண்ணுவோம். ஸோ பல்வேறு தரப்பட்ட வழக்குகளையும் நாம் உருவாக்கும் புதிய பேரவை ஒரு புதிய சகாப்தம் படைக்க அனைவரும் ஒன்றிணைவோம், பாடுபடுவோம், பயன்பெறுவோம் என்று கூறி சிங்காரம் இனி 93,000 பக்கம்தான் இருப்பான். இன்று முதல் கோவை பேரவையின் சட்ட ஆலோசகர் இல்லை. அவர்கள் என்ன எனக்கு நோட்டீஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணுறது? நானாகவே இந்த நிமிடம் என் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள விலகிக் கொள்கிறேன். சட்ட போராட்டம் தொடரும். நாம் 93,000 ஓய்வூதியர்கள் பக்கம் மீதம் இருக்கிற என்னுடைய வாழ்நாளை கழிப்பது என்ற முடிவு எடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.